ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சமைக்கவே தெரியாது, ஃபஸ்ட் டைம் சமைக்க போகிறோங்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் நான் என்னென்ன எடுத்திருக்கேங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க. எண்ணெய், கடுகு, சோம்பு, சீரகம், வீட்லேயே ரெடி பண்ண மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு, தக்காளி, வெங்காயம், ஒரு நார்மல் சைஸ் 5 முருங்கைக்காய். அடுப்பு பற்ற வச்சுட்டு வானல் வச்சுக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். சோம்பு போட்டுக்கலாம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளி சீக்கிரமா வதங்கிறதுக்கு லைட்டா உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஒரு கிளறி விட்டுறேன். ஏன்னா இந்த தக்காளி வெங்காயத்தோட இந்த மசாலா நல்லா வதங்கட்டும். அப்பதான் அந்த பச்சை வாசனை போகும். வெங்காய தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த டைம்ல நான் முருங்கைக்காவும் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காவை செய்ய தெரியாதவங்க கூட இதை ஈஸியா செய்யலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி தான், ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. நானே இது ஒரு 4 டைம் 5 டைம் தான் செஞ்சிருப்பேன். நல்லாவே செய்ய கற்றுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் செய்றீங்கன்னா பயப்படவே தேவையில்லை. தேவையான பொருள் எல்லாமே அளவோட போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டா வரும். முருங்கைக்காய் நல்லா தக்காளி வெங்காயத்தோட மசாலாவோட நல்லாவே சேர்ந்துருச்சு. இப்போ நான் கொஞ்சம் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன், 1 டம்ளர் அளவுக்கு. இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த காய் இப்போதைக்கு வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ முருங்கைக்காய் வேகிறதுக்கு கொஞ்ச நேரம் நான் மூடி வைக்கிறேன். இப்போ ஒரு வாட்டி இதை ஓபன் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். பாத்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளவு நல்லா வந்திருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு. நம்ம நிறைய பொருள்லாம் சேர்க்கவே இல்லை, சிம்பிளான முறையில தான் செஞ்சிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா முருங்கைக்காய் வாசனை நல்லா வெளியே கம 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 கமன்னு வருது. எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துல நிறுத்திடலாம்.
நல்லாவே தொக்கு ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா முருங்கைக்காய் தொக்கு ரொம்பவே டேஸ்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா Vlog with Sharmi சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.